ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நவம்பர் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த அருமையான காலவேளையில் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக, உங்களோடு பேசுவாராக. இந்த நாளுடைய ஆராய்ச்சி நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாக இந்த நாளில் அநேக எதிர்பார்ப்புகளோடு நாம் வந்திருக்கிறோம். இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் வந்திருக்கோம். தேவன் நம்ம இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக தேவனுடைய அற்புதத்தையும் அடையாளங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும் தேவன் இடைப்படும்படியாக இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த வருடத்தினுடைய 11வது மாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கீங்க. ஆண்டவரே அநேக வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு பேசுகிறவர் மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி. நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை சிலுவையில் மறுத்து வெளிப்படுவீராக. ஆண்டவரே சப்பா, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க. ஆண்டவரே அவருடைய உள்ளான மனுஷனை ஆண்டவரே நீங்க தேற்றுங்க. ஆண்டவரே ஏசப்பா, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் மன வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுப்பீராக. எல்லா துதி கனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் 3ஆம் வாரத்திற்கு வரவேற்கிறோம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமா வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமா வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார்.
ஆண்டவரே சாமி சிங்க கிபியோ சூழை நெருப்போம் ஆண்டவரே. நாங்கள் இந்த நிலையில் ஆண்டவரே எந்த நிலையில் இருந்தாலும் சாமி ஆண்டவரே சாமி நீங்கள் எங்களை காத்திடுவீர் சாமி. ஆண்டவரே நீங்கள் தானியல் எப்படி ஆண்டவரே இந்த சிங்க கெபியிலிருந்து காப்பாற்றினீர் சாமி. ஆண்டவரே எப்படி நீங்கள் சாத்ராக் மேசாக் அபேத்நேகோவை ஆண்டவரே சாமி அந்த சூளை நெருப்பிலேருந்து காப்பாற்றினீங்க சாமி. ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தா சாமி ஆண்டவரே நீர் அவங்களை காக்க வல்லவராக இருக்கிறீர் என்று ஆண்டவரே அவங்க உணரும்படி செய்யுங்க சாமி. ஆண்டவரே நீர் எப்படி தானியல் ஆண்டவரை காத்தீர் சாமி. ஆண்டவரே நீர் எப்படி அவருடைய நண்பர்களை காத்தீர் சாமி. அதே போல் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே உங்களை தேடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவரே உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க சாமி. ஆண்டவரே சாமி எங்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்க சாமி. ஆண்டவரே இந்த வேலையில் சாமி நாங்கள் ஒருத்தர் உங்களுடைய பிரசனத்தை உணரபடி செய்யுங்க சாமி. இந்த வேலையில் நாங்கள் எல்லோரும் உங்களுடைய பிரசனத்தில் இருக்கிறோம் சாமி. அதை கவனம் கொண்டு சாமி ஆண்டவரே நாங்கள் பயபக்தியோடு ஆண்டவரே உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே சாமி எங்களுடைய ஆராதனைக்கு தடையாக இல்லாமல் சாமி ஆண்டவரே நாங்கள் உங்களை முழு மனதோடு ஆண்டவரே ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யுங்கப்பா. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார் தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நன்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே
வசனம் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கு சாமி. ஆண்டவரே அதை நாங்கள் உணர்றோம் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இயேசு சாமி, ஆண்டவரே இயேசு சாமி, ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கு சாமி. ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாயால் வர ஒரு வார்த்தையும் ஆண்டவரே சாமி உங்கள் காதுக்கு வந்து சேருது சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒருத்தரும் ஆண்டவரே இந்த வேலையில் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரே இயேசு சாமி, ஆண்டவரே உங்ககிட்ட பேச ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, அவங்க ஆண்டவரே உள் மனசில் ஆண்டவரே ஆழமாக பதிஞ்சு வச்சிருக்கிற ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே உங்ககிட்ட ஆண்டவரே இயேசு சாமி ஓப்பன் பண்ணி சொல்ல ஆண்டவரே உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, அவங்க ஆண்டவரே உங்கள் முன்னாடி ஆண்டவரே இயேசு சாமி அவங்க எல்லாவற்றையும் ஆண்டவரே கன்ஃபெஸ் பண்ண உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, நீங்கள் ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே அவங்களுக்குள்ள கிரியை செய்யுங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே கடந்து போகும்போது சாமி, ஆண்டவரே இயேசு சாமி அவங்க வெறுமையாக வந்தது போல் ஆண்டவரே போகாமல் சாமி, ஆண்டவரே உம்முடைய ஆறுதலை ஆண்டவரே இயேசு சாமி உம்முடைய ஆண்டவரே தொடுதலை ஆண்டவரே அவங்க உணர்ந்துட்டு போக உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, நீங்கள் அவங்களோட பேசுங்க சாமி. ஆண்டவரே அவங்களுடைய ஜெபங்களை நீர் கேளுங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவரே நீர் நிறைவேற்றுங்க சாமி. ஆண்டவரே அவங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவரே நீர் வச்சிருக்கிற திட்டத்தை சாமி ஆண்டவரே அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க சாமி. ஆண்டவரே நீர் அவங்களோட இருக்கிறீங்க சாமி. அவங்கள நீங்கள் ஒரு நாளும் கைவிட்டது இல்லைங்கிறத ஆண்டவரே இயேசு சாமி அவங்க இந்த வேலையில் உணரும்படி செய்யுங்க. ஆண்டவரே இயேசு சாமி, எங்களோட பேசுங்கப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வதிச்சு தாங்க. உங்களுடைய வார்த்தையால் எங்களை போஷிங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான காலவெளியில் நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். செய்தி கடந்து போவோம். உங்களுடைய வேதாமத்தை 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Turn your Bible to 2 Chronicles chapter 32 verse 24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை, அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் என்ற வசனத்துக்கு கீழாக நம்ம முதல் நாள், முதல் வாரம், 2வது வாரம் செய்தியை கேட்டோம். 3வது வாரத்தில் வந்திருக்க நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா, போன வாரம் பார்த்தோம் 2 P குறித்து பார்த்தோம். பர்சிஸ்டன்ஸோட ஜெபிக்கணும், அதே நேரத்தில் பேஷனோட ஜெபிக்கணும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு இந்த செய்தியில் இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி அநேக தடவை யோசிப்போம். அநேக தடவை யோசிக்கலாம், ஏன் ஆண்டவரே நான் என்னுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போனவளா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன, நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் தடை இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம் என்றால் அநேக தடவை நன்றி இல்லாதவளாய் போயிருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார், ஆனால் நம்ம அதை மறந்து போனவளாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு 2 காரியங்களை பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட, நன்றியுள்ள இருதயத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் இருக்க வேண்டும். அநேக உதாரணங்களை வேதத்தில் சொல்லிக் கொண்டே போகலாம். விசேஷமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு 10 குஷ்டரோகி அவர் இடத்துல வந்தாங்க. அவங்க குஷ்டரோகி, அவர்கள் புறம்பே தள்ளப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள், பாளையத்துக்கு வெளியே இருக்கார்கள், அவர்கள் யாரிடம் சேர முடியல, ஜனங்களிடத்தில் போக முடியல, ராஜாக்களிடத்தில் போக முடியல, குடும்பத்தோடு இருக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களை தேடி வந்தார். தேடி வந்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். வேதத்தில் பார்க்கிறோம், வேதம் சொல்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தார். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், விசுவாசித்தார்கள், அற்புதத்தை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு அவர்கள் பிரயாணப்பட்டு ஆசாரியர்களை பார்க்கும்படி கடந்து செல்கிறார்கள். போகிற வழியில ஒருவன் பார்க்கிறான், தன்னுடைய சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. 10 பேருக்கும் சுகம் கிடைத்திருக்கிறோம். ஆனால் அந்த ஒருவன் சமாரியனாய் இருந்தவன், அவன் திரும்பி வந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவனை பார்த்து ஒரு வேதனையாய் கேட்ட காரியம், மீதி 9 பேர் எங்கே என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தடவை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம், விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற நாம், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தரை மறந்து விடுகிறோம். ஆனால் அந்த சமாரியராய் இருந்த ஒருவன் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினதை பார்க்கிறோம். சோ உங்களுடைய ஜெபம் தேங்க்ஃபுல் ஹார்ட்டோடு இருக்க வேண்டும். இதை பவுல் ரொம்ப அழகா சொல்கிறாரு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிக்க கேட்போம். 1 Thessalonians chapter 5 verse 16 to 18. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்,
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அது மாத்திரம் இல்லை, எப்பொழுதும் கர்த்தருக்கு உங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களுடைய தேங்க்ஃபுல் ஆர்ட்டை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்க வேண்டும். அநேக தடவை நாம் கிராண்டடாக எடுத்துக்கொள்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்கிறோம். ஆனால் நன்றி இல்லாமல் போய்விடுகிறது. எசேக்கியா ஜெபித்த போது அவனுக்கு உடனே பதில் கிடையாது. வியாதிப்பட்டிருக்கிறான், ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தரை நோக்கி பார்த்தது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் முறையிட்டதை அவன் பெற்றுக்கொண்டான், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டான். அதோடு சேர்ந்து ஆசீர்வாதங்களை அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டு சுகம் பெற்றவனாய் அவன் வெளியே வருகிறதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தடவை நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு இன்னொரு காரணம் உங்களுடைய உள்ளான மனுஷனிடத்தில் அந்த நன்றி உள்ள இருதயம் இல்லாமல் இருக்கிறது. விசேஷமாய் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகருடைய லைஃப்ல, நம்ம ஒவ்வொருவருடைய லைஃப்லையும் ஜனங்கள் நன்றி இல்லாதவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். நன்றி இல்லாத ஊழியர்களை பார்க்கிறோம், நன்றி இல்லாத விசுவாசிகளை பார்க்கிறோம். அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய பெற்றோர்களோ இல்லை நம்முடைய பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அந்த தேங்க்ஃபுல் ஆர்ட்டை எதிர்பார்க்க முடியல. கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் அநேக தேவனிடத்திலையும் நன்றியை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை. வேதத்தில் வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் அவருடைய காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி, அது ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையோடு தேவன் நம்மை உயிரும் ஜீவனும் கொடுத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா? நம்முடைய ஜெபம் நன்றியுள்ள ஜெபம் இருக்கும், நன்றியுள்ள ஜெபமா இருக்கும் என்றால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இரண்டாவது, நம்முடைய ஜெபம் பரிந்துரைக்கிற இன்டர்செஷன் பிரேயராக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கக்கூடியவராக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றக்கூடியவராக இருக்கார். யோபை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபு வாசிக்கலாம், 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 13:22. நீர் கூப்பிடும் நான் உத்தரவு கொடுப்பேன், அல்லது நான் பேசுவேன், நீர் எனக்கு மறுமொழி சொல்லும். அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருந்தது? ஆண்டவரே, நான் உங்களை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு நீங்க பதில் கொடுங்க. நான் செவி, நீங்க என்னை கூப்பிடும் போது நான் உங்களுக்கு செவி சாய்ப்பேன் என்று சொல்லிட்டு தன்னுடைய சிநேகிதர்களுக்காய் ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் வந்து அவனிடத்தில் அநேக காரியங்களை கொடுத்து பேசினார்கள், அவனுடைய குறைகளை சொல்லியிருந்தார்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருப்பாய் என்று சொல்லி அநேக கேள்விகளை எழுப்பினார்கள். ஆனால் 42ஆம் அதிகாரத்தில் வரும்போது கர்த்தர் அவன் சிநேகிதர்களுக்காய் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட போது வேதம் சொல்கிறது, அவன் சிநேகிதர்களுக்காய் ஜெபித்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜெபத்தில் முக்கியமான ஒரு காரியம் தேங்க்ஃபுல் ஹார்ட் இருக்க வேண்டும். நன்றியுள்ள ஜெபத்துக்கு என்றைக்குமே பதில் உண்டு. நன்றியுள்ள ஜெபத்துக்கு எப்போதுமே ஆசீர்வாதம் உண்டு. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் ஆண்டவரை அவன் சந்தித்தானோ, எப்பெல்லாம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டானோ, அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தினதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள், ஒருவேளை வேதத்தை வாசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள், ஆனால் எத்தனை தடவை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்காக நீங்க நன்றி செலுத்திருக்கீங்க? தேவன் உங்களுக்கு சம்பாதிக்க நல்ல உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார், கையின் பிரயாசங்களை கொடுத்திருக்கிறார், அதை தேவனுக்கு என்று கொடுத்திருக்கீங்களா? தேவனுக்கு என்று செய்திருக்கீங்களா? ஊழியத்தில் நீங்கள் விதைத்திருக்கிறீங்களா? யோசித்து பார்ப்போம். ஒருவேளை விசுவாசியா இருக்கலாம், இல்ல ஊழியரா இருக்கலாம், இல்ல ஒரு ஆர்டினரி பர்சன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கீங்களா? அப்படியாக இல்லை என்றால் இந்த மாதத்துல, இந்த வாரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய உள்ளான மனுஷன்ல, என்னுடைய லைஃப்ல அந்த தேங்க்ஃபுல் ஸ்பிரிட்டை கட்டளையிடுங்க, நன்றி உள்ள இருதயத்தை கட்டளையிடுங்க, நன்றி செலுத்துகிற அந்த ஸ்பிரிட்டை எனக்கு கட்டளையிடுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பார். எசேக்கியா ஜெபித்த போது, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்து அவன் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி யோசிப்போம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவரிடத்தில் முறையிடக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அதை தான் முன் உதாரணமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கடைசியில சிலுவையில அவர் சொன்ன ஒரு காரியம். 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் இன்டர்சீட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். பரிந்துரைக்கிற ஜெபத்தை அவர் ஏறெடுத்ததை பார்த்தோம். நமக்கு
நமக்கு ஒரு முன் உதாரணமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விட்டு போன அந்த நல்ல பண்புகளில் ஒரு காரியம், he was intercede for us, நமக்காக அவர் பிதாவினிடத்தில் மன்றாடினதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில அந்த தேங்க்ஃபுல் ஸ்பிரிட்டை கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இன்டர்சீட், நம்ம அநேக நேரம் மறந்து விட்டோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்க மறந்து விட்டோம், தேசத்துக்காக ஜெபிக்க மறந்து விட்டோம். வேதத்தில் வாசிக்கிறோம், எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக எழுதி வைத்து போயிருக்கிறார். அநேக தடவை நாம் மறந்து விட்டோம். அப்படி இருப்போம் என்றால் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து நாம் மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் மாறும்போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற முடியும், நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும், நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனையை மாற்ற முடியும், நம்முடைய சபையினுடைய மாற்றம் வளர்ச்சியை ஆண்டவர் உதவி செய்து வளர்ச்சி அடைய உதவி செய்வாராக. இந்த காலவெளியில் அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அந்த தேங்க்ஃபுல் ஸ்பிரிட்டை கட்டளையிடுங்க, என்னுடைய வாழ்க்கையில் அந்த இன்டர்செஷன் ஸ்பிரிட்டை கட்டளையிடுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு இடைப்பட வல்லை முழுவதாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த காலவெளியில் நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எசேக்கியா ஜெபித்தான் ஆண்டவரே, ஜெபித்த போது கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அற்புதங்களை செய்து அவனை நிலைநிறுத்தினது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அநேக வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நன்றி இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னிங்க. இந்த ஒரு விஷயாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட தேங்க்ஃபுல் ஸ்பிரிட்டை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆண்டவரே மற்றவர்களுக்காய் பரிந்துரைத்து ஜெபிக்கக்கூடியவர்களாய் ஆண்டவரே இன்டர்செட் பிரேயர் பண்ணத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. யோபு ஜெபித்த போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோமே, எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ உதவி செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்படியாகவே ஆஸ்வதிப்பீராக. இந்த நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்க்ரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்கும் என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.